الحمد لله رب العالمين غافر الذنب وقابل التوب شديد العقاب ذي الطول لا إله إلا هو إليه المصير والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأزواجه وذرياته وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعباد الرحمن الذين يمشون على الأرض هونا وإذا خاطبهم الجاهلون قالوا سلاما والذين يبيتون لربهم سجدا وقياما والذين يقولون ربنا اصرف عنا عذاب جهنم إن عذابها كان غراما إنها ساءت مستقرا ومقاما صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم أيها الناس أفشوا السلام وأطعموا الطعام وصلوا الأرحام وصلوا بالليل والناس نيام تدخلوا الجنة بسلام أو كما قال عليه الصلاة والسلام. துலகத்தை படைத்து பரிபாலிக்க கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகில் வாழுகின்ற மக்களை நேரான சீரான பாதையில வழிகாட்டுவதற்காக முழு உலகத்திற்கும் அன்பாக அருளாக அனுப்பப்பட்ட எமது உயிரிலும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் சுன்னாக்களை வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடந்த கண்ணியமான சஹாபாக்கள் தாபிஈன்கள் நல்லடியார்கள் இவ்வுலகில் வாழுகின்ற முஃமினான முஸ்லிமான அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அல்லாஹுடைய மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய கட்டளைகளை எமது வாழ்க்கையில் இயன்றளோ அவைகள் எடுத்து நடந்தும் அவனால் ஹராமாக்கப்பட்ட விடயங்களை நமது வாழ்க்கையிலே முற்று முழுதாக அவைகளை தவிர்த்து வாழும்படி முதற்கண் குறைகள் நிறைந்த எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனில் ஏகத்துவம் தௌஹீதை பற்றி நிறைய இடங்களில் பேசியிருக்கிறான். அதற்கு பின்னால் பேசப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு விடயம்தான் குடும்ப வாழ்வை பற்றி அல்லாஹ் தஆலா பேசியிருக்கிறான். சில இடங்களில் குடும்ப வாழ்வை பற்றி சத்தியமிட்டு சொல்லியிருக்கிறான். வவாலிதி வமா வலத், பெற்றோர்கள் மீதும் அந்த பெற்றோர்கள் பெற்றெடுக்கக்கூடிய குழந்தைகள் மீதும் சத்தியமாக என்று அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்கின்றான். ஒரு சமூகத்துடைய முன்னேற்றத்தின் முக்கிய பங்களிப்பு குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறது. திருமணம் முடிப்பது ஆசைக்கு மட்டுமல்லாத ஒரு இபாதத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குடும்ப வாழ்வுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். பத்ருடைய போர்க்களத்திற்கு சஹாபாக்களை அழைக்கிறார்கள், ஏலான் செய்கிறார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வருகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களுக்கு அனுமதி கொடுக்கல, நீங்க பத்ர்ல கலந்து கொள்ள வானம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கடுமையான நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களுக்கு அனுமதி கொடுக்கல. உங்களுக்கான ஜிஹாது, உங்களுக்கான போர் உங்களுடைய மனைவியிடத்தில் நீங்கள் இருந்து அந்த மனைவியை கண்காணிப்பதுதான் உங்களுக்கான போர்க்களம், உங்களுக்கான போராட்டம் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
இது ரசூலுல்லாஹுடைய சொந்த வார்த்தை அல்ல, அல்லாஹுடைய கட்டளை. எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் குடும்ப வாழ்வுக்கு. ஒருவர் ஹஜ்ஜுக்கு தயாராகிறார், உடலிலே பலம் இருக்கிறது, செல்வம் இருக்கிறது, ஹஜ்ஜுக்கு தயாராகிறார். தன்னுடைய மனைவிக்கு கடுமையான நோய். எங்களுடைய மார்க்கம் சொல்லுது, உங்களுடைய ஹஜ்ஜ அடுத்த வருஷம் நீங்க பிற்படுத்திக்கோங்க, இப்ப உங்களோட மனைவியை கவனி. சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு ஆழமாக பேசுகிறது ஃபேமிலி லைஃபை பற்றி, குடும்ப வாழ்வை பற்றி. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எவ்வளவு ஆழமாக பேச இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குடும்ப வாழ்வை பொறுத்தளவில் எல்லாமே தர்மம் தான். குடும்ப வாழ்வில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு நல்ல விஷயமும் தர்மம் செய்வதற்கு சமமானது. முஸ்லிமில் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபீ புதுஇ அஹதிக்கும் ஸதகா. உங்களுடைய மனைவியோடு இருக்கின்ற அந்த உறவும் சதகா என்றார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், அயதி அஹதுனா ஷஹ்வதஹு வ யகூனு லஹு ஃபீஹா அஜ்ருன். யா ரசூலல்லாஹ், ஒருவர் தன்னுடைய ஆசையை நிவர்த்தி செய்து கொள்வதற்கும் சதகாவுடைய நன்மை இருக்குதா என்று கேட்டார்கள். சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அரஐதும் லவ் வதஅஹா ஃபீ ஹராமின் அகான அலைஹி விஸ்ருன். ஒருவர் அந்த உறவை ஹராமானதன் பக்கம் அவரே உறவு கொண்டால் அவருக்கு பாவம் இருக்காதா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபகذلك اذا وضعها في الحلال كان له اجر. அவ்வாறுதான் அந்த உறவை, அந்த ஆசையை ஹலாலான முறையிலே ஆக்கிக் கொண்டால் அவருக்கும் கூலி இருக்கிறது என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எவ்வளவு அற்புதமான ஒரு மார்க்கம். இன்னும் ஒரு ஹதீஸ்லே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய மனைவியின் வாயில் ஒரு பிடி உணவை நீங்கள் ஊற்றி விடுவதும் சதகா, அதுவும் தர்மம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒருவர் தன்னுடைய குடும்பத்துக்கு செலவழிக்கின்றார், வஹுவ யஹ்தஸிபுஹா, அந்த செலவழிப்பு நன்மையை நாடி செலவழிக்கிறார், நன்மையை நாடுறாரு. சொன்னாங்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபஹிய லஹு ஸதகா, அதுவும் அவருக்கு தர்மம் என்று சொன்னாங்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு ஆணை பொறுத்தளவில் குடும்ப வாழ்க்கையில் ஆக மிக முக்கியமான பிரதானமான ஒரு பங்கு இருக்குது. அவர் குடும்ப வாழ்க்கையில் அவர் தன்னுடைய உழைப்பால் உழைத்து குடும்ப வாழ்வுக்கு செலவழிக்க வேண்டும். இது ஒரு இபாதத். தான் கஷ்டப்பட்டு வியர்வை சிந்தி பாரங்களை தூக்கி மலையிலே நனைந்து வெயிலிலே காய்ந்து உழைத்து ஹலாலான முறையில் உழைத்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கிறார், பிள்ளைகளுக்கு சாப்பிட கொடுக்கிறார், மனைவியுடைய தேவையை பூர்த்தியாக்குறார், ஆடைகளை வாங்கி கொடுக்கிறார். சொன்னாங்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, இது அவருக்கு தர்மம், இதுக்கு கூலி இருக்குது என்று சொன்னாங்க. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு ஆணை பொறுத்தளவில் தன்னுடைய குடும்பத்துக்கு செலவழிப்பது வாஜிப், கட்டாயம். சூரத்து நிசாவிலே அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, ஆண்கள் தன்னுடைய பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள். ஏன்? சில காரணங்களை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான், வபிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம், அவர்களுடைய பணத்திலிருந்து அவர்கள் செலவு செய்வதன் காரணமாக ஆண்கள் பெண்களை நிர்வகிக்க தகுதியானவர்கள்.
ஒரு மனைவியுடைய முழு பொறுப்பும் கணவனுக்குரியது, பிள்ளைகளுடைய முழு செலவும் கணவனுக்குரிய தந்தைக்குரியது. ஒரு மனைவி வசதியோடு வாய்ப்போடு இருக்கிறாங்க, அவர் அந்த பெண் ஹலாலாக்கப்பட்ட முறையிலே அனுமதிக்கப்பட்ட முறையிலே தொழில் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு குடும்பத்தை கவனிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, செலவழிக்க வேண்டிய தேவை கிடையாது. அந்த பெண்ணையும் கவனிப்பது, அந்த பிள்ளைகளையும் கவனிப்பது, செலவழிப்பது ஒரு ஆணுடைய பொறுப்பு என்பதை இஸ்லாம் வலியுறுத்தி சொல்லி இருக்கிறது. அதனால தான் சீதனம் ஹராம் என்று எங்களுடைய மார்க்கம் வலியுறுத்துகிறது. பெண் வீட்டார்கள் எதையும் எடுக்காதீர்கள், மகர் நீங்கள் கொடுங்கள், அந்த பெண் வசிப்பதற்கான வீடு நீங்கள் கொடுங்கள், அந்த பெண்ணுடைய ஆடையை நீங்கள் கொடுங்கள், அந்த பெண்ணுக்கான உணவு நீங்க வழங்குங்கள். முழு பொறுப்பும் ஆணுக்குரியது. முஸ்லிம்கள் ஒரு ரிவாயத்து வருகிறது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, தீனாருன் அன்ஃபக்தஹு ஃபீ சபீலில்லாஹ். ஒருவரிடத்தில் ஒரு தீனார் இருக்கு. தீனார் என்றால் அந்த காலத்தில் தங்க நாணயம், திர்ஹம் என்றால் வெள்ளி நாணயம். உங்களிடத்தில் தங்க நாணயம் ஒன்று இருக்கிறது, அன்ஃபக்தஹு ஃபீ சபீலில்லாஹ், அதை நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்கிறீர்கள். வதீனாருன் அன்ஃபக்தஹு ஃபீ ரகபத்தின், இன்னும் ஒரு தீனார் இருக்கிறது, அதை நீங்கள் ஒரு அடிமையை வாங்கி உரிமையிடுவதற்கு நீங்கள் செலவு செய்கிறீர்கள். வதீனாருன் தஸத்தக்த பிஹி அலா மிஸ்கீனின், இன்னொரு தீனார் இருக்கிறது, அதை நீங்க ஒரு மிஸ்கீனுக்கு, ஒரு ஏழைக்கு நீங்கள் கொடுத்து உதவுகிறீர்கள். இத மூன்றில எது சிறந்தது? ஒருவர் தன்னுடைய குடும்பத்துக்கு செலவு செய்கிறார், இன்னும் ஒரு தீனாரை ஒரு அடிமையை உரிமையிடுவதற்கு செலவு செய்கிறார், இன்னொரு தீனாரை ஒரு ஏழைக்கு உதவி செய்கிறார். எங்கட பார்வையில் எது சிறந்ததா இருக்கு? அல்லாஹ்வுடைய மஸ்ஜிது கொடுத்தா சிறந்தது, மாற்று கருத்தில்லை, சிறந்ததுதான். ஒரு ஏழை எளியவருக்கு உதவி செய்கிறார், எங்களுடைய பார்வையில் அது சிறந்ததா இருக்கும். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஅஸமுஹா அஜ்ரன் அல்லதி அன்ஃபக்தஹு அலா அஹ்லிக், உங்களோட குடும்பத்தின் மீது நீங்க செலவு செஞ்சீங்களே அதுக்கு தான் உங்களுக்கு நிறைய கூலி இருக்குது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். ஒரு ஆணுக்கு சும்மா இருக்கேனுமா? ஒரு குடும்ப தலைவருக்கு தொழில் செய்யாம இருக்கேனுமா? அந்த சொசைட்டி பார்ப்பாங்க, இவங்க கவனிப்பாங்க, மாமி பார்ப்பாங்க, மாமா பார்ப்பாங்க, ஏலாது. தான் செலவழிக்கும், தன்னுடைய மனைவிக்கு தான் செலவழிக்கும். யாரையும் குத்தம் சொல்லவும் முடியாது, குறை சொல்லவும் முடியாது. அவங்க தரல, இவங்க தரல, இவங்களோட பங்கு கிடைக்கல, அவங்களோட பங்கு கிடைக்கல. இல்ல, ஒரு ஆண் தன்னுடைய மனைவிக்கு அவர் செலவழிப்பார், அதுதான் சிறந்தது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரில இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது, வ இன்னக லன் துன்ஃபிக நஃபகதன் தப்தகி பிஹா வஜ்ஹல்லாஹ். ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி தன்னுடைய குடும்பத்துக்கு செலவழிக்கிறார். அல்லாஹ்வுடைய பொருத்தம். சில பிழையான ஒரு கண்ணோட்டம் வைக்குது. வீடுகள்ல சில தவறுகள் நடக்கிற நேரத்தில் குடும்ப தலைவர் நினைக்கிறார் இவங்களுக்கு செலவழிக்க கூடாது, இவங்களை பட்டியலில் போடணும், இவங்களுக்கு ஒரு பாடம் படிச்சு கொடுக்கணும். இதையும் தாண்டி சொல்வதாக இருந்தால் கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒரு பிரிவு ஏற்பட்டு விட்டது, அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படி நிகழ்வுகள் நடந்து இருக்குது. மனைவி 2-3 குழந்தைகளோடு வேறையாகிவிட்டால் இவர் சொல்லுவாரு, அவட நினைச்ச மோப்புக்கு பிரிஞ்சாதானே நான் ஒன்றும் கொடுக்க மாட்டேன், செலவழிக்க மாட்டேன்.
அந்த பிள்ளைகளுடைய முழு பொறுப்பும் தந்தைக்குரியது. அந்த பெண் இத்தாவுடைய கடமையை நிறைவேற்ற வரும் வரைக்கும், நிறைவேற்றி முடிக்கும் வரைக்கும் இவர் செலவழிக்கும். وَعَلَى الْمَوْلُودِ لَهُ رِزْقُهُنَّ وَكِسْوَتُهُنَّ بِالْمَعْرُوفِ. தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தன்னுடைய மனைவிக்கு எந்த அளவுக்கு குர்ஆன் சொல்லுதென்றால், நீங்க மனைவியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க, ஏதோ மனைவியுடைய ஒரு நடத்தை உங்களுக்கு பிடிக்கல, மனைவியை நீங்க தலாக் பண்ண போறீங்க. நீங்க தலாக் பண்ணினாலும் அந்த இத்தாவுடைய காலம் முடியும் வரைக்கும் அந்த பெண்ணுடைய வீட்டு செலவு உங்களுடைய செலவு தான். நீங்க தான் சாப்பாடு கொடுக்கணும், நீங்க தான் ஆடை கொடுக்க வேண்டும், நீங்க தான் உணவு கொடுக்க வேண்டும். இதையும் விட தாண்டி குர்ஆன் சொல்லுகிறது, நீங்க வசிக்கிற இடத்துல அவங்கள வசிக்க வைங்க. தலாக் சொல்லப்படுகின்ற பெண்களுக்கு அந்த சட்டம் என்றால், எங்களோடு வாழ்கின்ற பெண்களுக்கு எவ்வளவு கவனிக்க வேண்டும். நாங்கள் கடைக்கு போறது யாருடைய பொறுப்பு? ஆணுடைய பொறுப்பு. பெண்ணை அனுப்ப முடியாது. இக்கட்டான தேவைகள் வருகிற நேரத்தில் வேறு விஷயம். மற்ற நேரங்களில் பொருட்களை வாங்கி கொடுப்பது, ஆடைகளை வாங்கி கொடுப்பது, மனைவி நோய்வாய்ப்பட்டால் மனைவியை அழைத்து சென்று மருந்து வாங்கி கொடுப்பது எல்லாம் கணவனுடைய பொறுப்பு. இதெல்லாம் நாங்க சாட்டிட்டோம் வேறொருத்தருக்கு. இவர் தொழில பிஸி, மனைவிக்கு சோம் இல்லைன்னா ஒரு ஆட்டக்காரரை கூப்பிட்டு அனுப்புறாரு. மகரம் பேணப்படுதா? இல்லை. எங்கட பிஸிய சொல்ல இல்லாது, குடும்ப வாழ்க்கையில் எங்கட பிஸிய சொல்லவே முடியாது. நாங்க நிக்கா செய்யற நேரத்தில் முழு பொறுப்பை வாங்கிட்டோம், உங்களே நாங்க பாதுகாக்கிறோம். எந்த அளவுக்கு எங்கட மார்க்கம் பேசி இருக்குது என்றால், நீங்க ஒரு பெண்ணை நிக்கா செய்கிறீர்கள், அந்த பெண்ணுடைய தகப்பனாரிடத்தில் எந்த அளவு சொகுசாக வாழ்ந்திருக்கிறாளோ அதை விட ஒரு படித்தரம் கூடுதலான சொகுசு நீங்க வழங்க வேண்டும். அவன் நல்ல செழிப்போட நல்ல விசாலமான வீடோடு இருந்திருக்கிறா, நாங்க கூட்டிட்டு வந்து அவரை இறுக்கமான ஒரு கஷ்டமான ஒரு அசிங்கமான இடத்துல வாழ வச்சா வாழ்க்கை இன்பமா இருக்குமா? வாழ்க்கை சந்தோஷமா இருக்குமா? அந்த பெண் சொல்லணும், ஏண்ட வாப்பா கிட்ட வாழ்றத விட உங்கள்கிட்ட வாழ்றது எனக்கு இன்பமா இருக்குது, நீங்க அவ்வளவு நல்லா கவனிக்கிறீங்க. இதுக்கு தான் இஸ்லாம் நிக்காஹ் செய்யும் போது குஃபு பார்க்க சொல்லுகிறது. பொருத்தம் பாருங்கள். உங்களை விட வசதியுள்ள ஒரு பெண்ணை நீங்கள் நிக்காஹ் செய்தால் அந்த பெண் என்ன தரத்தில் வாழ்கின்றார்களோ அந்த தரத்தில் வாழ வைப்பது உங்கள் மீது கடமை, ஒரு ஆணின் மீது கடமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில துணைமார்கள் இருந்தார்கள். மாரியத்துல் கிப்தியா என்ற ஒரு பெண்மணி இருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு. இவங்கள மதீனால ஒரு அவாலி என்ற இடத்துல, அதாவது நல்ல பயிர்கள் வளரக்கூடிய ஒரு இடத்துல தான் வாழ வச்சிருந்தாங்க. மாரியத்துல் கிப்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஏன் அப்படி வாழ வச்சாங்க? அவங்க மிஸ்ர் நாட்டை சேர்ந்தவங்க. மாரியத்துல் கிப்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மிஸ்ர் நாட்டை சேர்ந்தவங்க. அவங்க வாழ்ந்த இடம் ஒரு வித்தியாசமான இடம், ஒரு குளிர் பிரதேசம். பயிர்கள் வளரக்கூடிய இடத்திலே வாழ்ந்தார்கள், நிழல் தரக்கூடிய ஒரு இடத்திலே வாழ்ந்தார்கள். அந்த பெண்ணை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாலைவனத்தில் வாழ வைத்திருந்தால் என்ன நடந்திருக்கு? வாழ்க்கை செட் ஆயிருக்குமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெரிவு செஞ்சாங்க, மாரியத்துல் கிப்தியா வாழ வேண்டிய இடம் மதீனால அவாலி என்ற பச்சை பசேல் என்று இருக்கக்கூடிய அந்த இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு வீட்டை எடுத்து அந்த இடத்துல தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர்களை வாழ வைத்தார்கள். நாங்க விளங்கணும் எங்கட மனைவி எங்க வாழ வைக்கிறது. அவ வாப்பாவோட பயணம் செய்யற நேரத்துல கார்ல பயணம் செஞ்சிருப்பான். நாங்க திருமணம் முடிச்சு புஸ்தைக்குள்ள கூட்டிக்கொண்டு போனா எப்படி இருக்கும் வாழ்க்கை? குஃபு பார்க்க வேண்டும், தரம் பார்க்க வேண்டும்,
தகுதி பார்க்க வேண்டும். இது இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய மனைவியுடைய வாயில் நீங்கள் ஒரு கவலம் உண்ண கொடுக்கிறீர்கள், சாப்பிட வைக்கின்றீர்கள். சொன்னாங்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதற்கும் கூலி எழுதப்படும், அதற்கும் நன்மை எழுதப்படும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்றார்கள், நஃபகத்து ஸௌஜதி வாஜிபத்துன் அலா ஸௌஜி பில் கிதாபி வஸ் சுன்னத்தி வல் இஜ்மா. இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, குர்ஆன் ஹதீஸ் இஜ்மாவுடைய அடிப்படையில் ஒரு பெண்ணுடைய முழு பொறுப்பும் செலவுடைய முழு பொறுப்பும் ஒரு ஆணுக்குரியது. ஆண் கட்டாயமாக செலவழித்தே ஆக வேண்டும். இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, அன்-நஃபகத்து அலா ஸௌஜதி வல் அவுலாதி வாஜிபத்துன் பித்திஃபாக் முஸ்லிமீன வமன் கஸ்ஸர ஃபீஹா மஅல் குத்ரத்தி ஃபகத் அதிம. ஒருவர் தன்னுடைய மனைவியை கவனிக்காமல் பொடுப்போக்கா இருக்கிறார், சரியா செலவுக்கு கொடுக்கிறார் இல்ல, சரியா கவனிக்கிறார் இல்ல, சரியாக ஆடை வாங்கி கொடுக்கிறார் இல்ல, தரமான உணவு கொடுக்கிறார் இல்ல. இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, இவர் பாவம் செய்கிறார், இவர் பாவம் செய்கிறார், இவர் ஒரு பாவியா இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறார்கள், கஃபா பில் மர்இ இஸ்மன், ஒரு மனிதன் பாவி என்பதற்கு போதுமானதாகும். இவர் பாவி, இவர் ஒரு கெட்டவர் என்பதற்கு போதுமான சாட்சியாகும். அவருக்கு கீழ் உள்ளவர்களுடைய அந்த செலவீனங்களை சரியாக கொடுக்காமல் பராமரிக்காமல் அந்த குடும்பத்தை நடுத்தெருவுக்கு அல்லது குடும்பத்தை சீரழிக்கின்றவர்களுக்கு அவர் ஒரு பாவி என்பதற்கு இதுவே போதுமானதாகும் என்று இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம். ஒரு கணவனுக்கு இருக்கிற பொறுப்புகளில் ஆக முக்கியமானதுதான் அந்த குடும்ப வாழ்க்கையில் தன்னுடைய மனைவியுடைய பிள்ளைகளுடைய செலவுகளை கணவனே பொறுப்படுத்தி மேற்கொள்வது மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. முஆவியத் இப்னு ஹைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டார்கள், மா ஹக்கு ஸௌஜதி அஹதினா அலைஹி, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, எங்களில் ஒருவரின் மீது தன்னுடைய மனைவிமார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்று கேட்டார்கள். ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன் துத்இமஹா இதா தஇம்த, நீங்க சாப்பிட்டால் அவங்களுக்கும் சாப்பாடு கொடுங்க. நீங்க எந்த உணவை சாப்பிடுகிறீர்களோ அந்த உணவை அந்த பெண்களுக்கும் கொடுங்கள். நாங்க வெளியே போயிட்டு நல்ல பிரியாணி சாப்பிடுறோம், கூட்டாளிமாரோட சேர்ந்து நல்ல ஹோட்டல்ல சாப்பிடுறோம். இவங்க பழஞ்சோறு திண்டா எப்படி குடும்ப வாழ்க்கைக்கும்? நீங்க சாப்பிடுற உணவு அவங்களுக்கு கொடுக்கணும். இது ஒரு இபாதத். அவங்கள பசியில போடவே முடியாது. சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, வதக்ஸூஹா இத தஸைத, நீங்க ஆடை அணிந்தால் அதே போல ஆடை அவர்களும் அணிய வேண்டும். அந்த தரத்தில் உள்ள அந்த குவாலிட்டியில் உள்ள ஆடை அவர்களும் அணிய வேண்டும். நான் நினைக்கிறேன் ஒரு வகையில் இந்த விஷயத்தில் அவர்கள் மேலானவர்கள். நாங்க உடுத்தோ இல்லையோ அவங்க நல்ல ஆடை வாங்குவாங்க, கடனை சரி எடுப்பாங்க, அதுல தப்பினாங்க. மூன்றாவது சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வலா தத்ரிபில் வஜ்ஹ, முகத்தில் அவர்களுக்கு அடிக்காதீர்கள், அறையாதீர்கள். எவ்வளவு அழகாக எங்களுடைய மார்க்கம் வழிகாட்டுகிறது. ஒரு குடும்ப வாழ்க்கையில்
இவ்வளவெல்லாம் பேணினால் எவ்வளவு அழகாக அந்த குடும்ப வாழ்க்கை இருக்கும். அடிக்காதீர்கள். வலா தம்ரிபில் வஜ்ஹ, அவர்களுக்கு கன்னத்தில் அடிக்காதீர்கள். நான்காவது சொன்னார்கள் வலா துகப்பிஹ், அவர்களுக்கு கெட்ட வார்த்தை கூட அவர்களுக்கு பேசாதீர்கள். அவர்களுடைய பெற்றோர்கள் இழுத்து பேசுறது அல்லது அவர்களுடைய பழைய குற்றங்களை கண்டு அவர்களை இகழ்வாக பேசுவது அல்லது அருவர்க்கத்தக்க வார்த்தைகளை கொண்டு அவர்களை திட்டுவது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடை செய்தார்கள். வலா துகப்பிஹ், கெட்ட வார்த்தைகளை கொண்டு அவர்களை நீங்கள் பேசாதீர்கள். ஐந்தாவது சொன்னார்கள் வலா தஹ்ஜுர் இல்லா ஃபில் பைத், அவங்களோட ஒரு கெட்ட விஷயம் உங்களுக்கு விளங்குது, நீங்க அவங்களை தண்டிக்க போறீங்க, ஒழுக்கத்துக்காக திருந்தோணும் என்றதுக்காக மக்களுக்கு முன்னால் நீங்கள் அவர்களை ஏசாதீர்கள். அவர்களுடைய பெற்றோர்களுக்கு முன்னால் அவர்களை திட்டாதீர்கள். உங்களுடைய வீட்டை விட்டும் அவர்களை நீங்கள் அனுப்பாதீர்கள். எவ்வளவு அழகான வார்த்தை. நாங்கள் சாப்பிடுற உணவு அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். நாங்கள் அணிகின்ற ஆடையை போன்று தரமான ஆடை அவர்களும் அணிய வேண்டும். அவர்களுடைய முகத்தில் அடிக்கக்கூடாது. அவர்களுக்கு கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அதே போல அவர்கள் தவறு செஞ்சால் அவர்களை திருத்தும் நோக்கோடு நீங்கள் மக்களுக்கு முன்னால் அவர்களை திருத்த முயற்சி செய்யாதீர்கள். இந்த 5 விஷயத்தை வீட்டில் அமல் செஞ்சாலே போதும், மனைவி அடிமையாகிடுவார். 5 விஷயம். மனைவியோடு உட்கார்ந்து சாப்பிட்டது ஒரு இபாதத். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லுவாங்க, நாங்க கடமையான குளிப்பை நானும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சேர்ந்து குளித்து இருக்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏத்திகாப் இருப்பார்கள். மஸ்ஜித் நபவியிலிருந்து ஜன்னலுக்கு ஊடாக அவர்களுடைய தலையை நீட்டுவார்கள். நான் தலைக்கு எண்ணெய் போட்டு தலையை வாரி விடுவேன். எவ்வளவு அழகான ஒரு குடும்ப வாழ்க்கை. இன்னைக்கு 40-45ஓட குடும்ப வாழ்க்கை முடிஞ்சதை நாங்க நினைக்கிறோம். இஸ்லாம் சொல்லுது, உங்களுடைய பிள்ளைகள் 10 வயதாகினால் அவர்களை நீங்கள் படுக்கை அறையிலிருந்து நித்திரை அறையில் அவர்களை பிரித்து விடுங்கள். நாங்க என்ன செய்யறோம்? நாங்க பிரிகிறோம். இன்னைக்கு பிள்ளைகளுக்கா, பேர பிள்ளைகளுக்காக கணவன் மனைவி பிரிந்து வாழ்கிறார்கள், பிரிந்து நித்திரை கொள்கிறார்கள். இது இபாதத் கிடையாது. இது கணவன் மனைவிக்கு செய்கின்ற துரோகம், மனைவி கணவனுக்கு செய்கின்ற துரோகம். மேற்கத்திய நாடுகளிலே இது அழகாக பின்பற்றப்படுகிறது. 10 வயதாகினால் அவர்களுடைய நித்திரையுடைய அறை வேறையாயிருக்கும், கணவன் மனைவி அதே அறையில் இருப்பார்கள். எத்தனை ஆண்கள் தன்னுடைய மனைவியோடு இருந்து பேசுவதற்கு நேரம் இல்லை, தடையாக பேரப்பிள்ளைகள் இருக்கிறார்கள். எப்படி பேரப்பிள்ளைகளுக்கு முன்னால் நாங்க பேசுறது, எப்படி உண்றது, எப்படி பயணம் போறது? சுப்ஹானல்லாஹ். இல்லை சகோதரர்களே, மௌத்து வரைக்கும் மனைவி மனைவிதான். மௌத்து வரைக்கும் மனைவிக்கு கணவன் நாங்கள் கணவன் தான். எங்களுடைய வாழ்க்கை நாங்கள் யாருக்காக வேண்டி விட்டுக் கொடுக்க கூடாது. கணவன் மனைவி ஆகிவிட்டால் சில நேரம் சொல்லுவாங்க, பிள்ளைகளுக்காக விட்டு வாழுவோம், பேர பிள்ளைகளுக்காக பிரிந்து வாழுவோம். இப்படி ஒரு வாழ்க்கை எங்களுடைய மார்க்கம் சொல்லித் தரவில்லை, கற்றுத்தரவில்லை. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறுதியாக நாங்கள் சம்பாதிக்கிற இந்த சொத்துக்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு சேமித்து வைக்கலாமா? குடும்ப வாழ்க்கையில் நாங்கள் சம்பாதிக்கிற சொத்துக்கள், செல்வங்கள், இதைகளை பிள்ளைகளுக்கு சேமித்து வைக்கலாமா? அவர்களுடைய செலவுக்கு வைத்து விட்டு போகலாமா? சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட ஒரு சஹாபி. இவர்களுடைய கடைசி நேரம், இவங்க உணர்றாங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல நாங்க வஃபாத் ஆகிடுவோம். வந்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, யா ரசூலல்லாஹ், வஅன து மாலி, நான் ஒரு செல்வந்தர், நான் ஒரு பணக்காரர். சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் ஒரு செல்வந்தர். வலா யர்சுனி இல்லா இப்னத்துன் லி வாஹிதா, எனக்கு ஒரே ஒரு மகள் தான் இருக்கிறாங்க, என்ற முழு சொத்துக்கும்
அந்த மகள் தான் வராசத்தாக வர போறாங்க. என்னுடைய அனந்தர சொத்தெல்லாம் என் மகளுக்கு தான் போக போகுது. கேட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, அஃப தஸத்தகு பிதுலஸை மாலி, ஏண்ட பணத்துல 3/2 சதகா செய்யட்டுமான்னு கேட்டாங்க. குடும்பம் எவ்வளவு முக்கியம் என்றது இந்த ஹதீஸ் விளங்குது. குடும்பத்துக்கு நாங்க எவ்வளோ சேர்க்கணும், எவ்வளோ குடும்பத்தில விஷயத்தில் முயற்சி செய்யணும் என்றது இந்த ஹதீஸ் எங்களுக்கு தெளிவு காட்டுது. யா ரசூலல்லாஹ், செல்வம் இருக்குது, எனக்கு ஒரே ஒரு மகள் தான் இருக்கிறாங்க, ஏண்ட முழு சொத்திலும் 3/2 சதகா செய்யட்டுமா? நாங்க என்ன சொல்லுவோம், நல்ல விஷயம், பள்ளி கொடுத்துட்டு போங்க, ஒரு மதரசா கொடுங்க, இல்லாட்டி ஏதாவது ஒரு சொசைட்டி ஒன்று கொடுங்க, இல்லாத ஒரு நிறுவனத்துக்கு கொடுங்க, கட்டாயம் செய்யணும் என்றுதான் நாங்க சொல்லுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏலா அப்படி கொடுக்கலாண்டா. யா ரசூலல்லாஹ், என்னுடைய முழு சொத்திலும் அரைவாசி நான் கொடுக்கட்டுமா? சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏலா அப்படி கொடுக்கவும் இயலாது. யா ரசூலல்லாஹ், சுலுஸ் 3/1 கொடுக்கட்டுமான்னு கேட்டாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஸ்ஸுலுஸு கஸீருன், 3/1 3/1 கூடதான். புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்க ஹதீஸ், 3/1 கொடுக்கிறதும் கூடதான். சொல்லிவிட்டு சொன்னாங்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னக அன் ததர வரஸதக அக்னியா கைருன் மின் அன் ததரஹும் ஆலதன் யதகஃபஃபூன الناس. சொன்னாங்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, நீங்க உங்களோட முழு சொத்தையும் மஸ்ஜிதுக்கோ நல்ல இதுக்கோ நல்ல செலவழிச்சிட்டு நீங்க சதகா கொடுத்துட்டு உங்களோட பிள்ளைகள் கையேந்திரத்தை விட எல்லாம் கொடுத்தாச்சு, பிள்ளைகளுக்கு ஒன்றும் இல்லை, பாப்பா மௌத்தானது கூட பிள்ளைகள் கையேந்துறாங்க, இந்த நிலைமையை விட உங்களோட பிள்ளைகளை செல்வந்தர்களாக நீங்க ஆக்கி வச்சுட்டு போறது ஆக சிறந்தது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்ப குடும்பத்துக்கு செலவழிக்கிறது எவ்வளவு முக்கியமான ஒரு அமல். நாங்க எல்லாரும் பேசுறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தாகிற நேரம், அது உண்மையும் தான், அதுக்கு மறுக்கிறதுக்கு எந்த ஒரு காரண கருத்தும் எங்களுக்கு சொல்ல முடியாது. எத்தனையோ நாள் சாப்பிட்டு, எத்தனையோ நாள் விளக்கு ஒளிந்து, எத்தனையோ விஷயங்கள் நாங்கள் முன்வைக்கிறோம். ஆனா அதில் இன்னொரு விஷயமும் இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தாக கொல 9 மனைமார்களுக்கும் ஒரு வருஷத்துக்கு தேவையான சாப்பாட்டுடைய ஏற்பாடு செஞ்சுட்டு தான் ரசூலுல்லாஹ் மௌத்தாவும் இருக்கிறார். மற்றவங்கள்ட்ட கையேந்து வைக்கல ரசூலுல்லாஹ். எவ்வளவு ஒரு முன்மாதிரியாக நடந்திருக்கிறார், எவ்வளவு ஒரு முன்மாதிரி, எவ்வளவு ஒரு அழகான பண்பாடு. தன்னுடைய மனைவி என்னுடைய வஃபாத்துக்கு பின்னால் இன்னொரு இடத்தில் கையேந்த கூடாது, நான் மௌத்தாகினால் என்னுடைய பிள்ளைகள் இன்னொரு இடத்தில் கையேந்த கூடாது. அல்லாஹ்வுடைய தவக்குலை முன்வைத்து அல்லாஹ் பாதுகாப்பான், அல்லாஹ் கவனிப்பான் என்ற எண்ணத்தோடு நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் ஏதோ சொத்துக்களை சேமிச்சு வச்சுட்டு மௌத்தாகிறது ஒரு இபாதத், மறந்துடாதீங்க. மனைவிக்கு செலவழிக்கிறது ஒரு இபாதத், மனைவிக்கு சாப்பாடு கொடுக்கிறது ஒரு இபாதத், பிள்ளைகளுடைய கல்விக்கு செலவழிக்கிறது ஒரு இபாதத். நாங்கள் மௌத்தாகினால் எங்களுடைய சொத்துக்கள் இருந்து, செல்வங்கள் இருந்து பிள்ளைகள் வாழ்வதும் ஒரு இபாதத் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நாங்கள் இயலுமான வரை இந்த குடும்ப வாழ்க்கையுடைய விஷயங்கள் நாங்களே சம்பாதிச்சு நாங்கள் எங்களுடைய மனைவி எங்களுடைய பிள்ளைகளை பார்த்துக் கொள்வோம் என்றிருந்தால் அது எங்களுக்கு ஒரு கௌரவத்தை ஏற்படுத்தும். செஞ்சு பாருங்க பாபு, எங்கட பிள்ளைகள் சரித்திரம் பேசுவாங்க. எங்கட வாப்பா எப்படியாப்பட்டவர் தெரியுமா, அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்தார் தெரியுமா. மனைவி சொல்லுவா, 5-6 பிள்ளைகளை வச்சுக்கொண்டு எங்கட ஹஸ்பண்ட், எங்கட மாப்பிள்ளை அவர் யாருக்கிட்ட கையேண்டல்ல, அவருடைய விஷயத்தை அவரே தான் செஞ்சாரு, அவர் இருக்கும் வரைக்கும் நாங்க யாருக்கிட்டையும் போக வேண்டிய தேவைகளுக்கு இருக்கல்ல, அவர் மௌத்தானதுக்கு பின்னாலும் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்க்கு நான் நன்றி செலுத்துறோம், எங்கட கணவருக்கு துஆ செய்யறோம், எங்களை நடுத்தருவுல விட்டுட்டு போகல, நல்ல ஒரு வாழ்க்கையை தந்துட்டு தான் போனாங்க என்று துஆ செய்யக்கூடிய அளவுக்கு எங்களுடைய பொருளாதாரம் ஒரு நல்ல வலுவான ஒரு
அழகான முன்மாதிரியாக இருக்குமாக இருந்தால் அதுவே நாங்கள் நல்லா வாழ்ந்திருக்கிறோம் என்பதற்கு ஒரு சாட்சியா அமையும். அப்படியாப்பட்ட ஒரு இபாதத்தா விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. யாழ்லா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, தாய் தந்தைகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உஸ்தாதுமார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, குடும்ப வாழ்க்கையில் இன்பத்தை தந்தருள்வாயாக, எங்களுடைய குடும்பத்துக்கு நாங்களே செலவழிக்கக்கூடியவர்கள் ஆக்கியருள்வாயாக, மற்ற இடத்தில் கையேந்துவதற்கும் எங்களை பாதுகாப்பாயாக, எங்களுடைய மரணத்துக்கு பின்னால் எங்களுடைய மனைவி பிள்ளைகள் மற்றவரிடத்தில் கையேந்துவதற்கும் நீ பாதுகாப்பாயாக, போதும் என்ற தன்மையை தந்தருள்வாயாக, மனைவியுடைய ஹக்குகளை பேணி நடக்கக்கூடிய கணவன்மார்களா நம் அனைவரையும் ஆக்கியருள்வாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களுக்கு முன்னால் எப்படி முன்மாதிரியான ஒரு கணவராக வாழ்ந்து காட்டினார்களோ அப்படிப்பட்ட ஒரு கணவராகவும் ஒரு ஆணாகவும் வாழ்ந்துவிட்டு மௌத்தாகுவதற்கு அனைவருக்கும் தௌஃபீக் செய்வாயாக. கடன் இல்லாத மௌத்தை நசீபாக்குவாயாக. பாவங்கள் செய்து அந்த பாவங்களுக்கு தௌபா கேட்பதற்கு முன்னால் மௌத்தாகுவதற்கு எங்களை பாதுகாப்பாயாக. நல்ல உடல் ஆரோக்கியத்தை தந்தருள்வாயாக. எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய பெற்றோர்களுடைய சாலவிதமான பாவங்களை மன்னிப்பாயாக. அவருடைய கபர்களை சொர்க்கத்துடைய பூஞ்சொலி ஆக்கிடுவாயாக. அவர்கள் உயிரோடு இருந்தால் அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை நசீபாக்குவாயாக. நல்லவர்களா வாழ்ந்து நல்லவர்களா மௌத்தாக்கிடுவாயாக. யாருக்கும் அநியாயம் செய்தவர்களாக, யாருக்கும் படுதூர் சொல்லவர்களாக, யாருக்கும் கீபத் பேசினவர்களாக யாரும் எங்களை ஆக்கிறாதே அல்லாஹ். நல்ல மனிதர்களாக, முன்மாதிரியான மக்களாக, சமூகத்துக்கு தேவையானவர்களாக, சமூகத்துக்கு ஏதாவது நல்ல விஷயத்தை விட்டு செல்லக்கூடியவர்களாக எம் அனைவரையும் நீ ஆக்கிடுவாயாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வல் முஸ்தஹிகு லில் ஹம்தி வத் ஸனா நஸ்தஈனு பிஹி في السراء والضراء ونستغفره ونستهديه لما يقربنا إليه ونؤمن به ونتوكل عليه في جميع حالاتنا ونصلي ونسلم على أفضل مبعوث العالمين وأول مشفع في يوم الغرض والحساب. أدى الأمانة وبلغ الرسالة ونصح الأمة وجاهد في الله حق جهاده حتى يأتيه اليقين. أما بعد، اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. يا أيها الناس توبوا إلى الله قبل أن تموتوا وبادروا بالأعمال الصالحة. والله تبارك وتعالى يقول: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بآيات والذكر الحكيم. أقول قولي هذا واستغفر الله لي ولكم فاستغفروه إنه الغفور الرحيم.